கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் என்று புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியினை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கள்ளச்சாராயம் காய்ச்சறதா சொல்லிட்டு தகவல் இருக்கு. இது எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா கிராம போய் எல்லா ஃபுல் அனலைஸ் பண்ணிடுவோம். எந்த கிராமத்தில் இது மாதிரி அதிகமாக இது கள்ளச்சாராயம் வருது. ரெண்டாவது, நம்ம பழைய செலர் ஃபுல்லாக லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இனிலிருந்து அது ரேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, அந்த சோர்ஸ் வரைக்கும் போவோம். எங்கேருந்து வருது, எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த சோர்ஸ் வரைக்கும் போய் நம்ம எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இது ஃபுல்லாக கள்ளச்சாராயம் நம்ம பாட்டு போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதிகளில் தான் அதிக அளவில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போலீசாருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அதை எப்படி நம்ம தடுக்க போறோம்? அது அந்த ஹில் ஏரியாஸில் நம்ம போலீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் சிக்கல் இருந்துச்சு. அதுக்காக நம்ம தனியாக டீம் போடுவோம். இதில் கூடுதல் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுப்போம். அதில் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அது சேம், அது ஏன்னா அந்த சோர்ஸ் எல்லாம் சேம் தான் இருக்கும். ஸோ நம்ம சோர்ஸ் கட் பண்ணியாச்சுன்னா அந்த நம்ம அங்கே ஹில் ஏரியாஸில் நம்ம இந்த கள்ளச்சாராயம் நம்ம நிப்பாட்டு போகிறோம். பொதுமக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க குறித்து தகவல் சொல்றதுக்கு முன் வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க சொல்றதுக்கான பயம், நம்ம காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இப்போ அது மாதிரி மக்கள் காவல்துறை எப்படி ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம்? அதுக்கு நானும் கலெக்டரும் ஒரு திட்டம் ரெடி பண்ண போகிறோம். அதில் மெயின் என்னன்னா அனானிமஸ், அதை பேர் சொல்லாமல் நமக்கு தகவல் எப்படி வரும், அதை நம்ம ஒரு புதுசாக ஏதாவது நம்பர் இல்லைன்னா ஒரு போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோம்.